நல்லா கொதிக்கிற பால்ல ஒரே ஒரு ஆப்பிள், ஒரே ஒரு பன் இது 2யும் சேர்த்து ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபி செய்ய போறோம். இப்படி கூட செய்ய முடியுமான்னு நீங்க யோசிப்பீங்க. வாங்க எப்படி செய்றதுன்னு பார்ப்போம். அதுக்கு முதல்ல ஒரு கடாயில 2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. பால்ல நல்ல ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா ஆப்பிள அடிப்புறத்துல இந்த மாதிரி வெட்டிக்கிட்டேன். வெட்டி இப்ப அதை சேர்த்துக்கிறேன். அடுத்ததா ஒரே ஒரு பன் முழுசாவோ இல்ல பிச்சு போட்டோ நீங்க சேர்த்துக்கலாம். எப்படி சேர்த்தாலும் டேஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்ப நல்லா அதை வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதில் ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சு எடுத்தீங்கன்னா நல்லா ரெண்டும் சூப்பராக வெந்து வந்துடும். நம்ம ஏன் இந்த மாதிரி பண்ணுறோம்னா பாலில் ஆப்பிளும் பன்னும் வேகும்போது நல்ல ஒரு ருசி கொடுக்கும். நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் கிடைக்கும் நம்மளோட ரெசிபிக்கு. அதுக்காக தான் இப்படி பண்ணுறோம். கடாயில் ஓரங்களில் சேர்ற பால் இடை எடுத்து விட்டுட்டே வாங்க. அதான் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபிக்கு. கொஞ்சம் நேரத்தில் நல்லா மாதிரி திக்காகி வரும். நல்லா திக்காகி வந்ததுக்கப்புறமா அடுப்புலேருந்து இறக்கி ஆற வச்சுருங்க. ஆறினதுக்கப்புறமா அதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கோங்க. எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் மாற்றிட்டு கடாயில் கொஞ்சமாக பால் ஊற்றி அலசி அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட திப்பிகளே இல்லாத அளவுக்கு நல்ல மைய பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதுக்கு அப்புறமா அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. ரவை சேர்த்து நல்லா கொஞ்சம் நேரம் வறுத்து விடுங்க. அடுப்பு நல்லா சிம்மில் வச்சு வறுத்து விடுங்க. ரவையில் லேசாக கலர் மாறினதுக்கு அப்புறமா அதில் நம்ம அரைச்சி வச்சோம் பார்த்தீங்களா பேஸ்ட்டு, அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்பை நல்லா மீடியமில் வச்சுட்டு கலந்து விட்டுட்டே வாங்க. இது கட்டிப்படுன்ற பயம் தேவையில்லை, கட்டிப்படாது. ஓரளவுக்கு திக்காகி வந்ததுக்கு அப்புறமா அதில் சர்க்கரை, வெள்ளை சர்க்கரையோ நாட்டு சர்க்கரையோ எதுனாலும் உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்க்குறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டே வாங்க. இப்போ இந்த இடத்துல திரும்பவும் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து திரும்பவும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கடாயை விட்டு திரண்டு வரும். இப்போ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பாதாம் இல்லாட்டினா முந்திரி இதை பொடியாக வெட்டி சேர்த்துக்கோங்க. வாசனைக்கு ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான ஆப்பிள் ரவா பன் கேசரி ரெடி ஆயிருச்சு. இது பார்த்துட்டு ஒரு சிலர் ஐயோ பழத்தை ஏன் இப்படி வீணாக்குறீங்க, பழத்தை அப்படியே சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. பைனாப்பிள் கேசரி சாப்பிட்றது இல்லையா, அது மாதிரி தான். அது மட்டும் இல்லாமல் பன்னை பார்த்துட்டு ஐயோ பன்னு உடம்புக்கு கெடுதின்வாங்க. கல்யாண வீடுகளில் பன் ஹல்வா சாப்பிட்டது இல்லையா, அது மாதிரி தான்.